ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். உங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பீங்க. உங்களுடைய பிஸ்னஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக மோஸ்ட்லி வந்து நீங்கள் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணுவீங்க. வாட்ஸ்அப் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி எங்கள் கடையில் வந்து இவ்வளோ ஆஃபர் போயிட்டுருக்கு, இந்த ஸ்டாக்லாம் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர் வந்து உங்களுக்கு கடைக்கு வருவாங்க. உங்களுடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து நீங்கள் மெசேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றா மேனுவலாக நீங்கள் பண்ணிட்டுருப்பீங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஆட்டோமேஷன் பண்றது? ஒரு சிம்பிளா வந்து ஆட்டோமேட்டிக்கா பார்த்தோன்னா, மெசேஜ் எப்படி WhatsAppல வந்து ஒரு பட்டன கிளிக் பண்ணா போதும். அந்த மெசேஜ்லாம் WhatsApp வந்து ஆட்டோமேட்டிக்கா பார்த்து எல்லாத்துக்கும் சென்ட் பண்ற மாரி நான் ஒரு டூல் ரெடி பண்ணியிருக்கேன். இப்ப இங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் இப்ப இந்த டூல் ரெடி பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு வந்து ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப லோன் குடுத்துருப்பாங்க. அந்த லோன் குடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அந்த கிளையன்ட்டுக்கு வந்து அந்த எவ்வளோ இஎம்ஐ எவ்வளோ எவ்வளோ இஎம்ஐ, எவ்வளோ டியூ டேட்டு சாரி என்ன டியூ டேட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜ் பண்ணணும், ரிமைண்டர் மெசேஜ் பண்ணணும். ஏன்னா நம்ம மெசேஜ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்க பிஸியில் பார்த்தீங்கன்னா அவங்க மறந்துடுவாங்க அந்த இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு. நம்ம இந்த ஜஸ்ட் ஒரு ஒரு டியூ டேட்டுக்கு ஒரு 4 நாள் 5 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 1 வீக் முன்னாடி இந்த மாதிரி ரிமைண்டர் மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்க கிளைண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ரெடி பண்ணி அவங்க கரெக்டாக வந்து இஎம்ஐ வந்து பே பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து நான் யாருக்கெல்லாம் லோன் கொடுத்துருனோ அவங்களுடைய நேமு, அவங்களுடைய மொபைல் நம்பர், என்ன அமௌண்ட் பே பண்ணணும், என்ன டியூ டேட்டு, என்ன மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதில் இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் மெசேஜ் பண்ணணும். சும்மா ஒரு சாம்பிளுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து நான் மெசேஜ் பண்ணணும். என்ன பண்ண ஒவ்வொன்றா போய் நான் மெசேஜ் பண்ணால் ரொம்ப கஷ்டமாகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட நான் ஒரு பட்டன் வச்சுருக்கேன். அந்த பட்டன் நான் கிளிக் பண்ண உடனே பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆனா, நீங்க அந்த பட்டன் ரன் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து WhatsAppல வந்து நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் குடுத்து லாகின் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா, இது வந்து ஃபுல்லா வந்து அதுவே என்ன பண்ணுது, அந்த ஒவ்வொரு கிளையன்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் வந்து அதுவே வந்து அந்த மெசேஜ் இது பண்ணி அதுவே பேஸ்ட் பண்ணிருது. ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, அதுவே எல்லாமே பண்ணிருது. இங்க பாருங்க, உங்களுக்கு அந்த மெசேஜ் போயிருச்சு அப்படின்னா, இங்க மெசேஜ் சென்ட்ன்னு வரும் இல்லையா? முன்னாடி என்ன பண்ணுச்சு, ஒரு சென்ட் லிங்க் மாரி இருந்துச்சு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, சென்ட் மெசேஜ் லிங்க் மாரி இது சென்ட்ன்னு வருது. ஸோ, அப்படிங்கிறப்ப இதெல்லாம் பார்த்துட்டு, ஓகே இவங்களுக்கெல்லாம் நம்ம மெசேஜ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாரி நீங்க ஓகேவா? ஆ இந்த டூல் வந்து உங்களுக்கு அ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் ஒரு டெமோக்காக ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாரி தேவையோ, அதுக்கேத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமைஸ் பண்ணி குடுப்போம். இத வந்து நீங்க உங்க பிசினஸ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஃபோர்டபுள் பிரைஸ்லாம் குடுத்துட்டுருக்கோம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவையோ, கீழ இருக்கிற அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. நன்றி, வணக்கம்.